ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கும்பகோணத்தில் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் எல்லா கடையும் ரிவ்யூ பண்ணி தெரிய வந்துச்சு. அதனால நான் கார் கடையில் ஒர்க்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரிய வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். நேராக போனீங்கன்னா பக்கம் தான். அதுக்கப்புறம் பைக் கோட்டா கடைன்னு சொன்னாலே எல்லாம் சொல்லுவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோம். அங்கே உள்ள அண்ணா கடையில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு வேணும்னா அவங்க அடிமண்ணு அவங்க சொல்லும்போதே என் வாயில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. சாப்பிடலான்னு போயிட்டேன். அண்டு கடையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக போயிட்டாங்க. சாப்பிடலான்னு போனோம். ஆனால் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நல்லா தரமாக சமைச்சிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக அந்த கடையை வச்சுருக்காங்க. பாய் கோட்டா கடைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக இருக்கேன். எப்படா அந்த பிரியாணி நம்ம கையில் கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே ஒரு பையன் குறுகுறுன்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழை இலை யூஸ் பண்ணுறது இல்லை, சில இடத்துல வாழை இலை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக அவங்க என்ன இலை யூஸ் பண்ணுறாங்கன்னா தேக்கு மர இலைனா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஆரம்பிச்சிட்டான். எனக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ எப்போடா சாப்பிட்லான்ட்டு ஒரு வாய் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன், வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சடியும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ ஆரம்பிக்கலாம்னு கைதி படத்துலையுமே நானும் ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரேவியும் வந்துருச்சு. ஸோ கிரேவியை பார்த்துட்டு சாப்பிடையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன தேடிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் கிரேவிக்கு கிரேவி ஸ்டாப் பண்ணலாம் பார்த்துட்டோம். இவங்க சர்வீஸ்னால் ரொம்ப டீசெண்டாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பீஸ்லாம் பார்த்தா நிறையா பீஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பாரம்பரிய கடைங்க. எல்லோரும் தேடி வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு பீஸாக தேடி எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே எனக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு. கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊருக்கு வந்தால் இந்த கடையில் சாப்பிட மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. பீஸெலாம் நிறையா தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் வச்சிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டே இருந்தேன். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிரேவிக்கு போயிட்டேன். கிரேவி அதுக்கு மேலே ரொம்ப புளிப்பும் நல்லா சப்பியாக நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் தின்னுக்கிட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு என்னை மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனையும் காலி பண்ணிட்டான், நானும் காலி பண்ணிட்டேன். இந்த பீஸ்லாம் ஒவ்வொன்றும் வாய்க்குள்ளே போகும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் இடத்த காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு விசிட் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.